ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மூலம் வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் கௌரி, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல மன்னார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக மளிகை கடை வச்சு நடத்திட்டு வராங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க திருவாரூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2-3 இடத்துல ஃப்ளாட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெரிய வசதியெலாம் எதுவும் இல்லைங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. இவங்களுடைய கணவர் கிட்னி ப்ராப்ளத்தினால தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க தனிமையில் தான் வசிச்சிட்ருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய அப்பா அம்மா இல்லைங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய அக்கா மட்டும் அப்பப்போ வந்துட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மாமியாரும் இவங்க கூட தான் இருக்கிறதாவும். ஸோ அதனால் வரக்கூடியவர் இதெல்லாம் ஏற்றுக்கக்கூடியவராக இருக்கணும். என்னுடைய பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு தான் இவங்க கேட்டிருக்காங்க. இவங்களுடைய பொண்ணுக்கு ஒரு 25 சவரன் போட்டு திருமணம் பண்ணி வச்சுட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. மணமகன் ஓரளவு படிக்கலைனா கூட ஓகே தாங்க. தன்னுடைய இந்த மளிகை கடை 2 மணி எங்களுக்கு போதும், என்னோடய பொண்ணு மட்டும் எந்த ஒரு குறையில்லாமல் பார்த்துக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வாரம் பெயர் பார்த்திங்கன்னா ருக்மணி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க நகை கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. மாதம் 12,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க கும்பகோணத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடியவர் ஓரளவு படித்தவராக இருக்கணும். அதாவது தன்னை போல ஒரு 10வது படிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை குறைவாக படிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஏதாவது நல்ல ஒரு வேலையில் இருக்கணும். மாதம் 15,000 to 10,000 அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறவராவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும் அதுக்கப்புறம் விவாகரத்து பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய அப்பா அம்மா இவங்களுக்கு மறுமணம் பண்ணி வைக்கிறாங்க. தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 10 சவரன் நகை போகிறதாகவும் அது இல்லாமல் சீர்சனத்தெலாம் ஓரளவு செய்வோம். ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் இதெல்லாம் இல்லாதனால குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க. இவங்களுடைய அண்ணாவுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 1/2 ஏக்கர் நிலம் தரதாகவும் மணமகளுடைய அப்பா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக 1 ரூபாய் கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு. தேங்க்யூ.